Friends, welcome back to physics, 12th standard physics, unit 8 atomic and nuclear physics, அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். So already we discussed about the J.J. Thomson effect, Thomson for find out the velocity, specific charge and depends upon the magnetic field and electric field. J.J. Thomson சொல்லிட்டாரு. The next Millikan oil drop experiment நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். அதில் வந்து என்னென்னா அதனுடைய ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் பார்த்தோம். அது திரும்ப கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம இதை பாடத்துக்குள்ளே போவோம். கவனிங்க. ஸோ இதான் வந்து அட்டாமிசர் பேர். இந்த அட்டாமிசர் வழியாக ஆயில் ட்ராப்பு இந்த பக்கம் தான் வரும், ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வரும். அந்த ஆயில் ட்ராப்பு குறிப்பிட்ட ஸ்பீடில் வரும்போது இங்கே வந்து பார்த்தா சின்ன ஹோல் ஒன்று இருக்கும். இந்த ஹோல் வழியாக தான் இந்த சிலிண்டர், இது சிலிண்டர் ஷேப்பு, நம்ம சும்மா வந்து டயக்ராமுக்காக காட்டிருக்கோம். அது உள்ளே இருக்கும். திஸ் A and B ஆர் த மெட்டல் பிளேட், horizontal metal plate when comparing to the cylinder. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் ஹை டென்ஷன் பவர் ஒன்று தரோம். அங்கே என்ன நடந்தது சொன்னால், இங்கே வந்து மெட்டல்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ வி கேன் கிவ் த நெகட்டிவ் அயன்ஸ் டு த ஆயில் ட்ராப்ஸ். தென் ஒன்லி த எலக்ட்ரான்ஸ் இன் த மெட்டல்ஸ் வில் பி liberated and repulsed by the negative ions. ஸோ இதுதான் அந்த செட்டப் நம்ம பார்த்தது. அது ஒரு 3 விதமான ஃபோர்ஸு இருக்குதுன்னு சொன்னார். என்னென்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, நெக்ஸ்ட்டு பயோன் ஃபோர்ஸு, மிதப்பு விசைன்னு சொல்லுவோம். அடுத்து விஸ்கஸ் ஃபோர்ஸ். இந்த 3 ஃபோர்ஸும் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். சாரி, இந்த 4 ஃபோர்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ ஆயில் ட்ராப்ஸ் வந்து இதுக்குள்ளே இறங்கும் பொழுது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த ட்ராப்ஸுடைய ரேடியஸ் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ட்ராப்ஸுடைய ரேடியஸ், இப்போ இதுதான் ட்ராப்ஸ்னு வச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ட்ராப்னு வச்சு. அப்போ இதற்கான டயாமீட்டர் என்ன கண்டுபிடிச்சா ரேடியஸ் கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த ரேடியஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ட்ராப்ஸ் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கும். சைமல்டேனியஸாக ட்ராப்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ when we give the adjustment to the drop to in stable position, அந்த ட்ராப்ஸை நம்ம ஸ்டேபிள் பொசிஷனில் நிற்க வச்சா தான் we can easily find out the diameter of the drops and then radius. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணுவோம். இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம நிறுத்திடுறோம். அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆஃப் பண்ணிட்டா அது எந்த வித பார்த்துட்டு ட்ராப்ஸ் என்ன பண்ண கீழே வந்துகிட்டே இருக்குமா? கண்டிப்பாக எந்த வித ஒரு ஃபோர்ஸும் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், கீழே வரும். ரைட், இப்போது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆஃப் பண்ண உடனே என்னாச்சு, ட்ராப்ஸ் வந்து ஆசிலேட் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு டியூ டு த ஏர் ட்ராக் ஃபோர்ஸ்னால் கீழே விழும்போது ட்ராக்னா பிடிச்சி இழுக்குது. அந்த ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆனதுனால ட்ராப் இஸ் ஈஸிலி அட்டைன் த டெர்மினல் வெலாசிட்டி, ஒரு வேகமான ஒரு வெலாசிட்டிக்கு வந்துடுது. அண்ட் மூவ்ஸ் வித் த கான்ஸ்டன்ட். இப்போ கானில் தண்ணி தந்து விட்றோம், இல்லை ஏதாவது ஒரு சொட்டாக வந்து ஒரு தண்ணியை ஊற்றுறோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோன்னா என்ன ஆகுனா, அதுக்கு அந்த ஸ்பீடில் வந்துட்டு வர ஸ்பீடில் வந்துகிட்டே இருக்கும். அது தடுக்க முடியாது. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டெர்மினல் வெலாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டிக்கு வந்து அந்த வெலாசிட்டியே கான்ஸ்டன்ட் ஆகிடும். ரைட், ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்து என்னென்னா டெர்மினல் வெலாசிட்டி ஆகிடும். அல்லது இப்படி சொல்லலாம், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து ட்ராப்ஸ் கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுதுன்னா டெர்மினல் வெலாசிட்டியாக மாறுது. உடனடியாக அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த கிராவிட்டி அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபோர்ஸு. அது எந்த அளவுக்கு கீழே வருதோ அந்த டெர்மினல் மூலிமா வரதுனால டெர்மினல் வெலாசிட்டி அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டே இருக்குது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டே இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி மெஷர் பண்ணுறோம் பை நோட்டிங் த ஆயில் ட்ராப்ஸை நோட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் நோட் பண்ணி நம்ம அது என்ன பண்ணோம், அதனுடைய வெலாசிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரீ டிட்டர்மைன் டிஸ்டன்ஸ்னு பேர். ப்ரீ டிட்டர்மைன் டிஸ்டன்ஸ்னால் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இந்த இடத்துல தான் அந்த ட்ராப்ஸை வச்சு நம்ம அளக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அங்கே வச்சு தான் அந்த ட்ராப்ஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம மெஷர் பண்ண போகிறோம்.
இதில் என்னென்னா முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ட்ராப்ஸ் ஆஃப் பண்ணோன்னே ட்ராப்ஸ் சீக்கிரமாக கீழே வருது. அப்படி கீழே வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏர் டியூ டு ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் இழுப்பு விசை ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்து ஒரு டெர்மினல் வெலாசிட்டியை அட்டன் பண்ணிடும். அட்டன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக மாறிடுது. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி ஆகணும். மெஷர் பண்ணுறதுக்கு வி கேன் கிவ் த ப்ரீடாமினன்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த டிஸ்டன்ஸில் வச்சு தான் மெஷர் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்தது சரி, இப்போ இங்கே வந்து நம்ம ஈஸியாக அது கீழே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கீழே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது எதன் அடிப்படையில் கீழே வரும், டிபெண்ட்ஸ் அப்பான் த கிராவிட்டி. ஸோ அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்போ அதுக்கு முன்னாடி அது கீழே வருதுன்னு சொன்னால் அதனுடைய வழவழப்பு விஸ்காஸ் ஃபோர்ஸு, பயோன் ஃபோர்ஸ்னால் வந்து மிதப்பு விசை, மிதக்கின்ற இடம். இப்போ இந்த இடத்துல நிறுத்துறோன்னா இது மிதக்கிற மாதிரி தானே, அதை கட்டுக்கோப்பாக கொண்டு வரது தான் இப்போ எஃபின்னு சொல்லுவாங்க, பயோன் ஃபோர்ஸ். இப்போ இது நம்ம ஏற்கனவே வந்து இப்போ பயோன் ஃபோர்ஸ் இருக்குது, விஸ்காஸ் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் என்ன பண்ணுதுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுது. அதனால தான் அந்த ட்ராப்ஸு கொஞ்சம் சீக்கிரமாக போகுது. இப்போ சீக்கிரமாக வரும்போது இப்போ வேகமாக கீழே இறங்கும்போது ஏதோ ஒரு ஆப்போசிட் டு த கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஏதோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும். இப்போது பச்சை தண்ணி கீழே விழும்போது எவ்வளோ வேகத்தில் விழுது, அதேமாரி சின்ன ஆயில் ட்ராப்ஸ் விழும்போது எவ்வளோ வேகத்தில் விழுதுன்னு நீ அசியூம் பண்ணிக்கணும். அப்போ அந்த ஆயில் ட்ராப்ஸு ரொம்ப ஸ்லோவாக வரதுக்கு காரணம், அடிப்படையான காரணம் என்னென்னா இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் தான், மிதப்பு விசையும் பாகியல் விசையும். பயோன் ஃபோர்ஸு, விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகே சில்ட்ரன், அடுத்தது பாருங்கள். இப்போது ஃபோர்ஸு டிபெண்ட்ஸ் அப்பான் த நியூட்டன்ஸ் லா, F=ma என்ற ஃபார்முலாவும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வந்து அங்கே ஆசிலேஷன் மட்டும் தான் அங்கே டியூ டு கிராவிட்டின்றதுனால ஜி எடுத்துக்கினாச்சு. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது சொன்னால், அசியூம் தட் ட்ராப் இட் ஸ்பெரிக்கல். அந்த கிராவிட்டி என்ன சொல்லுது, ட்ராப் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கொண்டு வந்து நிறுத்துது. இதில் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும், ஒரு அடர்த்தி இருக்கும். அந்த டென்சிட்டி தான் ரோன்னு வச்சுக்கோங்க. ரோ இஸ் த டென்சிட்டி ஆஃப் த ட்ராப். நெக்ஸ்ட்டு ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஆயில் ட்ராப். நெக்ஸ்ட்டு ஆயில் ட்ராப்புடைய மாஸ் எவ்வளோ, ஸ்மால் எம்மு. ஆயில் ட்ராப்புடைய மாஸ் எவ்வளோ, ஸ்மால் எம்மு. ஸோ டிபெண்ட் ஃப்ரம் த டென்சிட்டி ஃபார்முலா. இது சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம் ஆஃப் த பர்டிகுலர் மெட்டீரியல் ஆர் வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ வால்யூம் ஆஃப் த இங்கே ஆயில் ட்ராப்பு. ஸோ ஹியர் வி என்னது, வால்யூம் ஆஃப் ஆயில் ட்ராப். வால்யூம் ஆஃப் ஆயில் ட்ராப் வந்துடாதீங்க. ஸோ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சது ரோ ஈக்குவல் டு m/v. m மீன்ஸ் மாஸு, v மீன்ஸ் வால்யூம் ஆஃப் ஆயில் ட்ராப், ரோ மீன்ஸ் டென்சிட்டி. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஒரு சில மாடிஃபைக்கு வரோம். மாஸ் மட்டும் இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். m=ρv நம்ம எடுத்துக்கிறோம். m=ρv. இப்போ ரோ இஸ் த டென்சிட்டி, v இஸ் த வால்யூம், m இஸ் த மாஸ். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த மாஸ் ஈக்குவல் டு இந்த டென்சிட்டி அப்படியே போட்டுவிட்டோம். இந்த வால்யூம் ஒரு ஃபார்முலா இருக்குது. பேசிக்காக வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அந்த ஃபார்முலா. ஒரு வட்டத்துக்கான வால்யூம், ஒரு ஸ்பியர், ஒரு சர்க்குலர் வடிவத்துக்கான ஒரு வால்யூம் என்ன அப்படின்னா 4/3 πr². இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னு சொல்கிறது. இதை எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். விக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நீங்கள் சைடில் கூட எழுதிக்கலாம். v = 4/3 πr³. இது வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸோ இந்த ஃபார்மேட் எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் m = ρ × 4/3 πr³. இது வந்து நமக்கு இது கிடச்சிது. ரைட். இப்போது இந்த எம்முடைய வேல்யூ எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த fg = mgன்னு கண்டுபிடிச்சு இல்லையா, அதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த எம்முக்கு பதிலாக அந்த ஜியோடைய வேல்யூ, எம்மோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், இங்கே என்ன ஃபார்முலா இருக்குது, முதல்ல fg = m × g. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கொண்டு வந்து இங்கே இந்த ஈக்குவேஷனை, எம்மோட ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் fg = mg நம்மளுக்கு தெரியும். அதோடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ரோ அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த
ரோ இன்ட்டு 4/3 πr கியூபை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி FG ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு 4/3 πr கியூப் இன்ட்டு G. இது என்ன ஃபோர்ஸ் பாது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரைட். நெக்ஸ்ட்டு, இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தது டென்சிட்டி எதை பொறுத்து பார்த்தோன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆயில் ட்ராப்பு. ஒரு ஆயில் ட்ராப்புடைய டென்சிட்டி என்ன அதை பொறுத்து தான் நம்ம இங்கே பார்த்தோம், ரைட். இப்போது அங்கே ஆயில் ட்ராப் வந்து அங்கே ஒரு ஏர் கண்டென்ட் இருக்கும்ல, அந்த ஏர் கண்டென்ட்டுடைய டென்சிட்டி எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம சிக்மான்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோன்னா நமக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், வெளிப்புறத்தில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அங்கே வந்து ஏர் இருக்குது, வெளில ஏர் இருக்குது. அது மாதிரி அதுக்குள்ளே ஏர் இருக்கிறதுனால ஏருக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஏருக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். ஸோ அதனுடைய டென்சிட்டி சிக்மான்னு எடுத்துக்கிறோம். சிக்மா இதான் டென்சிட்டி ஆஃப் ஏர். இப்போது அந்த பொருள் என்ன பண்ணுதுன்னா அப்த்ரஸ்ட் மேலே எழும்புதுன்னும் போது கிராவிட்டிக்கான ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அந்த அப்போ கீழே இறக்கிறத மேலே ஏற்றுது இழுக்குதுன்னொடனே அந்த பொருள் வந்து மிதக்க ஆரம்பிக்குது காற்றில். அந்த மிதக்கத்தான் பயோயன் ஃபோர்ஸ்னு பேர். ஸோ த ஃபோர்ஸ், த அப்த்ரெட் ஃபோர்ஸ் தான் இந்த பயோயன் ஃபோர்ஸு பை த ஆயில் ட்ராப் டியூ டு டிஸ்பிளேஸ்டு ஏர். ஸோ FB ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா சிக்மா இன்ட்டு 4/3 πr கியூப் ஜின்னு கொடுக்கும். இந்த ஃபோர்ஸு FB ஈக்குவல் டு சிக்மா. இங்கே பாருங்கள், இதே ஃபார்மேட்டை மாற்றுறோம். FB ஈக்குவல் டு இந்த டென்சிட்டி ரோ, இந்த ரெண்டுமே ஃபோர்ஸ் தான். இந்த டென்சிட்டி ரோ, ஏன்னா இதுவும் ஃபோர்ஸ் தான், இது ஆப்போசிட் ஃபோர்ஸு, கிராவிட்டிக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸு, சேம் ஃபோர்ஸு. அப்போது நான் ஏன் இதை வந்து சார் இது எங்கேருந்து சார் வந்து நீங்கள் கேட்பீங்க, இந்த ஃபார்மேட் எங்கேருந்து சார் வந்து நீங்கள் கேட்பீங்க. என்னென்னா இதுக்கு இது ஆப்போசிட் ஃபோர்ஸாக நம்ம கொடுக்கணும். அப்போது FG வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா FBக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் ஆப்போசிட் சைடில் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் FG ஈக்குவல் மைனஸ் ஆஃப் FBன்னு ஒரு ஆப்போசிட் சைடில். அப்போது இதுக்கு ஈக்குவலாக இந்த ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ அதனால தான் இதுக்கு ஈக்குவலாக இந்த ஏர் டென்சிட்டியை வச்சு நம்ம இந்த ஃபார்மேட்டை நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம FG கண்டுபிடிச்சிட்டோம், FB கண்டுபிடிச்சிட்டோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், தென் பயோயன் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆயில் ட்ராப்ஸ், இப்போ நம்ம சொன்னால ஆரம்பத்தில் ட்ராப்ஸ் வந்து வேகமாக வந்து ஆயில் ட்ராப்ஸு டெர்மினல் வெலாசிட்டி வருது. இப்போ தான் அடுத்த செட்டு டெர்மினல் வெலாசிட்டிக்கு வரும். இப்போ ஆயில் ட்ராப்ஸ் வந்து டெர்மினல் வெலாசிட்டி Vக்கு வந்து போச்சு. தென் நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால் எவ்வளோ தூரம் வருது, எவ்வளோ வேகத்தில் வருது அப்படின்றத பார்ப்போம். நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த டயக்ராம், இப்போ டயக்ராம் ஒன்று இருக்குது பாருங்கள். இது FBன்னு வச்சுக்கிது ஆப்போசிட் ஃபோர்ஸு. இன்னொரு ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, இது விஸ்காஸ் ஃபோர்ஸு. இங்கே தான் ஆயில் ட்ராப் இருக்குது. இப்போ இந்த பக்கம் கீழே இழுக்கிறது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஒரு டயக்ராமை பாருங்கள். இப்போ ட்ராப்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இவர் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறாரோ அதே அளவு இவர் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாரு. அப்போ ட்ராப் மிதக்குது. அப்போ பயோயன் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னால் தேர் இஸ் ஆல்சோ ஏ விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆல்சோ இருக்குது. அப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு நிகராக ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிகராக ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது இவர் ஈக்குவல் டு இவர், அவ்வளோதான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு FB இன்ட்டு FV. ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னென்னா FG ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பயோயன் ஃபோர்ஸ் ப்ளஸ் விஸ்காஸ் ஃபோர்ஸ். இதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிற பாருங்கள். இது வந்து FG கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இது வந்து FB பயோயன் ஃபோர்ஸு. இந்த ஃபார்மேட்டு விஸ்காஸ் ஃபோர்ஸு. இந்த விஸ்காஸ் இது ஒரு பேசிக் ஃபார்முலா. இதை நீங்கள் 4th யூனிட்டில் 5th யூனிட்டில் படிச்சிருப்பீங்க. அக்கார்டிங் டு த ஸ்டோக்ஸ் லா, ஸ்டோக் விதியை பொறுத்து ஸ்டோக்ஸ் லாவுடைய ஃபார்முலா இதுதான். ஃபார் எவ்ரி லிக்யூட் விஸ்காஸ் ஃபோர்ஸோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு 6π r V நீட்டா. இது பேர் என்னது? நீட்டா. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு என்ன தேவை? ரேடியஸ் தான் தேவை. என்ன தேவை? ரேடியஸ் மட்டும் தான். இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ இதை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிறோம். இங்கே நாங்கள் ரேடியஸ் இங்கே இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டாடுறோம். அதை எதெல்லாம் கேன்சல் பண்ணுமோ கேன்சல் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொண்டாந்துட்டு இதில் எதை கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்கள். முதல்ல காமனாக எடுத்துங்க. இந்த ரோ
இந்த சிக்மா ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜியை தனியாக எடுத்தாச்சு. ரிமைனிங் இதையும் காமனாக எடுத்துங்க. பை 4/3 πr கியூப் அதையும் காமனாக எடுத்தாச்சு. இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள். இந்த பக்கத்தில் ஒரு 6, இந்த பக்கத்தில் ஒரு 6 கேன்சல் ஸ்கொயராக வந்து போச்சு. இந்த பக்கத்தில் 6 இருக்குது. 6 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், அவ்வளோதான். ரிமைனிங் பார்ட் எழுதுங்க. 2/3 πr ஸ்கொயர் ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி ஈக்குவல் டு 3v நீட்டா. 3v நீட்டா, இது நீட்டான்னு படிக்கணும், நீட்டா. இப்போ நம்மளுக்கு இந்த ரேடியஸ் மட்டும் தான் தேவை. ரேடியஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சாச்சு. ஏற்கனவே இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே கீழே ஒரு 3 இருக்குது, மேலே அங்கே போச்சுன்னா 3 3s are 9 முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ மேலே போச்சுன்னா 3 3s are 9, 3vn டிவைடட் பை இந்த ரோ மைனஸ் ஜி கீழே போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர் மட்டும் அங்கே இருக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் அங்கே இருக்குதுன்னா நம்ம இப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம இப்போ ஆர் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9vn டிவைடட் பை ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆரை கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆரை கண்டுபிடிக்கும் போது ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2, ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இது, ஆரோடைய வேல்யூ இது. ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ரேடியஸ் பார்த்தோம். அவர் என்ன பண்ண மில்லிகன் என்ன பண்ணுறாருன்னா ரேடியஸை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, அதாவது ஒரு அந்த ட்ராப்ஸை நிற்க வச்சு ஸ்டேபிளாக நிற்க வச்சு அந்த ரேடியஸுக்கு வந்து அதோட டயமீட்டர் கண்டுபிடிச்சா ரேடியஸ் வரும். நம்ம இதில் வந்து விஸ்காஸ் ஃபோர்ஸ் இருக்குது, பயோன் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த 2 ஃபோர்ஸும் வந்து கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டில் கொடுக்குறதுனால அந்த 2 ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸை ஆட் பண்ணி விஸ்காஸினுடைய ஸ்டோக்ஸ் லாவை பயன்படுத்தி நம்ம இதில் ரேடியஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 9vn பை ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி. இதுதான் ரேடியஸ் ஆஃப் த ஆயில் ட்ராப். இப்போ ரேடியஸ் டிபெண்ட்ஸ் அப்போ த மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட். த ரேடியஸ் ஆஃப் த ஆயில் ட்ராப் ஈக்குவல் டு எப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை எழுதணும். ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.